ஓம் ஸ்ரீ கணபதியே நமக. ஐப்பசி மாதம் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு அசுர வளர்ச்சி காத்திருக்கிறது. அந்த வகையில் இன்று நாம் பார்க்க போகின்ற ராசி இந்த பிரபஞ்சத்திலேயே உணர்ச்சி பூர்வமான தாயன்பு மிக்க கடகராசிதான். கடகராசி நேயர்களே, ஐப்பசி மாதம் உங்களின் வாழ்க்கையில் நடக்கப் போகும் அற்புதங்களையும் அதைவிட நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய அதிர்ச்சி தரும் நிகழ்வுகளையும் பற்றி பார்க்கலாம். நீங்கள் வீடியோவை ஒரு வினாடி கூட ஸ்கிப் செய்தால் முக்கியமான தகவல்கள் புரியாமல் போகக்கூடும். அது உங்கள் வாழ்க்கையே தலைகீழாக புரட்டி போட வாய்ப்புள்ளது. இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை பார்க்கும் கடகராசி நேயர்கள் அனைவரும் உடனே ஒரு லைக் செய்துவிட்டு வீடியோவை தொடர்ந்து பாருங்கள். கடகராசியினுடைய சிறப்பு, நீங்கள் தாயின் மறு உருவம். கடகராசிக்கு அதிபதியானவர் சந்திரன், மனதின் காரகர். இந்த ராசியின் சின்னமே நண்டுதான். உங்கள் இயல்பிலேயே அதிக உணர்ச்சி பூர்வமாகவும் குடும்பத்தின் மீது அதிக பாசம் கொண்டவர்களாகவும் இருப்பீர்கள். உங்களின் மிகப்பெரிய பலம் உங்கள் அன்பும் அரவணைப்பும். நீங்கள் எந்த ஒரு கூட்டத்திலும் அன்பால் மற்றவர்களை ஈர்க்கும் திறன் கொண்டவர்கள். உங்கள் மனம் சந்திரனின் ஆதிக்கம் காரணமாக அடிக்கடி குழம்பும். அதனால் உணர்ச்சி பூர்வமான முடிவுகளை தவிர்க்க வேண்டும். கிரக பலன்கள் மற்றும் பொது பலன்களை பார்க்கலாம். ஐப்பசி மாதம் அக்டோபர் 18ஆம் தேதி முதல் நவம்பர் 16ஆம் தேதி வரை உங்கள் ராசிக்கு மிகவும் யோகமான மாதமாக இருக்க போகுது. குரு பகவான் உங்கள் ராசியில் உச்சமாகி இருப்பதால் சர்வ யோகம் கொட்டப்போகுது. நினைத்தது நடக்கும். சுக்கிர ஆதித்ய ராஜயோகம். சுக்கிரன் நவம்பர் 16ஆம் தேதிக்கு பிறகு சொந்த வீட்டுக்கு வருவதால் சுக்கிர ஆதித்ய ராஜயோகம். சுக்கிரன் 16ஆம் தேதிக்கு பிறகு சொந்த வீட்டுக்கு வருவதால் சுக்கிர ஆதித்ய ராஜயோகம் உருவாகும். சனி 9ஆம் வீட்டை பார்ப்பதால் நல்ல பாதை தொடர்புகள் வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுக்கும். சனி 9ஆம் வீட்டை பார்ப்பதால் நல்ல பாதை தொடர்புகள் வாழ்க்கையில் வெளிச்சம் கொடுக்கும். தந்தை சொத்து கிடைக்கும். வெற்றி மற்றும் ஆபத்தான தேதிகள். இந்த ஐப்பசி மாதத்தில் உங்கள் வெற்றி தேதிகள் மற்றும் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய ஆபத்து தேதிகளை பற்றி இங்கே பார்க்கலாம். வெற்றிக்கான தேதிகள்: அக்டோபர் 18ஆம் தேதி, அதாவது புதிய தொடக்கம். அக்டோபர் 21ஆம் தேதி அதிர்ஷ்டமான நாள். நவம்பர் 5ஆம் தேதி நிதி லாப நாள். இந்த நாட்களில் நீங்கள் எடுக்கும் முயற்சிகளில் வெற்றி நிச்சயம். ஆபத்தான தேதிகள்: அக்டோபர் 20ஆம் தேதி, அதாவது தீபாவளி அமாவாசை. அக்டோபர் 16க்கு முன் இந்த நாட்களில் வாகனம் ஓட்டும் போது கவனம். பண பரிவர்த்தனை தவிர்க்கவும். மிகப்பெரிய ஆபத்து நேரக்கூடும். கோடீஸ்வர யோகம் மற்றும் ரகசிய பரிகாரங்கள். கடகராசி நேயர்களே, உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன். அதனால் உங்கள் யோகம் அனைத்தும் மன அமைதியில்தான் இருக்கிறது. கோடீஸ்வர யோகம். நீங்கள் ஒவ்வொரு திங்கள் கிழமையும் சிவபெருமானுக்கு பால் அபிஷேகம் செய்யுங்கள். இந்த அபிஷேகத்தை உங்கள் கையால் செய்வதால் உங்கள் யோகம் முழுமையாகும். திங்களூர் கைலாசநாதர் கோயிலுக்கு சென்று வழிபட்டால் உங்கள் மன வலிமையும் செல்வமும் அதிகரிக்கும். பூஜை அறை ரகசியம். உங்கள் பூஜை அறையில் ஒரு வெள்ளை சங்கு வைத்து தினமும் வழிபடுவது செல்வ வளத்தை ஈர்க்கும். கல்வி மற்றும் உயர்கல்வி. மாணவர்கள் இந்த மாதம் உயர்கல்வி சிறப்பாக இருக்கும். நின்று போன படிப்பு தொடரும். குரு உச்சம் உங்களுக்கு அறிவு கொடுக்கும். அக்டோபர் 18ஆம் தேதிக்கு பிறகு படிப்பில் வெற்றி உறுதியாகும். நவம்பரில் மென்டார்கள் உதவி கிடைக்கும். தேர்வுகள் நல்லா எழுதலாம். பரிகாரம்: மனக்குழப்பம் வராமல் இருக்க தினசரி சரஸ்வதி வழிபாடு செய்யுங்கள். தொழில் மற்றும் பிசினஸ் உத்தியோகம். தொழில் வளர்ச்சி. புதிய தொழில் தொடங்கலாம். விற்பனை அதிகரிக்கும். குரு யோகம் லாபம் கொடுக்கும். வியாபாரம். நவம்பர் 5ஆம் தேதி நிதி லாபம் உறுதி. வியாபார இடத்தில் லட்சுமி குபேரன் படம் வையுங்கள். கணபதி ஹோமம் செய்யுங்கள். அக்டோபர் 18க்கு பிறகு அலுவலகத்தில் உங்கள் செல்வாக்கு உயரும். புதிய திட்டங்கள் தொடங்க நவம்பர் 20ஆம் தேதி நல்லது. விளையாட்டுத்துறை மற்றும் சினிமா துறை. செவ்வாய் 5ஆம் வீட்டுக்கு வருவதால் உங்களின் முயற்சி அதிகரிக்கும். வெற்றிக்காக நீங்கள் கடுமையாக உழைப்பீர்கள். உடல் சோர்வு வராமல் பார்த்து கொள்ளுங்கள். சினிமா துறை. உங்கள் ராசிநாதன் சந்திரன் கலைக்கு அதிபதியான சுக்கிரனுடன் சேர்வதால் கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு மிகப்பெரிய அங்கீகாரமும் பணமும் வரும். புதிய வாய்ப்புகள் உங்கள் கதவை தட்டும். அரசியல்.
இந்த மாதம் தலைமை பொறுப்புகள் வரும். அக்டோபர் 6ஆம் தேதி முழு நிலவு உங்கள் தொழில் வீட்டை ஒளிரச் செய்யும். நல்ல தொடர்புகள் வெற்றி நிச்சயம். தீபாவளி அன்று சச்சரவுகள் வரலாம், கவனம். வழிபாடுகள்: துர்க்கையம்மன் கோயிலுக்கு செல்லுங்கள். திருமணம் தேடுபவர்களுக்கு இந்த மாதம் கைகூடும். சுக்கிரன் 16க்கு பிறகு ஆட்சி பெறுவதால் காதல் திருமண யோகம் உறுதி. குடும்ப உறவுகள் சுமூகம். அக்டோபர் 21ஆம் தேதி குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வெள்ளிக்கிழமை லட்சுமி வழிபாடு செய்யுங்கள். பெண்களுக்கு உண்டான பலன்கள்: கடக ராசி பெண்களே, இந்த மாதம் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும். குடும்பத்தில் அமைதி, காதல் நிலவும். மூட் ஸ்விங்கிங், உடல் சோர்வு வரலாம். செவ்வாய் பார்வை காரணமா சிறு உடல் பிரச்சனைகள் வர வாய்ப்பு உள்ளது. வெள்ளிக்கிழமை அம்பாள் வழிபாடு செய்யுங்கள். அக்டோபர் 18க்கு பிறகு புதிய வாய்ப்புகள் உங்கள் வாழ்வில் வரும். உடல்நிலை மற்றும் தீர்வுகள்: மன அழுத்தம், மூட் ஸ்விங்கிங், உணர்ச்சி ஏற்ற இறக்கங்கள் வரலாம். சிறு வயிறு பிரச்சனைகள் வரலாம். தினசரி சந்திர காயத்ரி மந்திரம் ஜபம் செய்யுங்கள். யோகா, மெடிடேஷன் செய்யுங்கள். பச்சை இலை காய்கறிகள் சாப்பிடுங்கள். தீபாவளி அன்று உணர்ச்சி சம்பந்தப்பட்ட உடல் பிரச்சனைகள் வரலாம், அதற்கு ஓய்வு எடுங்கள். பூஜை அறை பரிகாரங்கள் மற்றும் அதிர்ஷ்ட விஷயங்கள்: அதிர்ஷ்ட நிறம் மற்றும் ரத்தினம். உங்கள் அதிர்ஷ்ட ரத்தினம் முத்து ஆகும். உங்கள் அதிர்ஷ்ட நிறங்கள் வெள்ளை மற்றும் வெளிர் மஞ்சள். பூஜை அறை பரிகாரம்: வீட்டில் மீன் தொட்டி வைத்து மீன்கள் வளர்ப்பது உங்கள் மனதிற்கு அமைதியையும் செல்வத்தையும் ஈர்க்கும். இந்த அக்டோபர் மற்றும் நவம்பர் மாதத்தில் கொடிகட்டி பறக்கும் ராசிகள்: இந்த ஐப்பசி மாதத்தில் பொதுவாக ரிஷபம் மற்றும் கடக ராசிக்காரர்கள் கொடிகட்டி பறப்பார்கள். ரிஷப ராசி: சுக்கிரன் வலுவாக இருப்பதால் பூர்வீக சொத்து, நிதி லாபம் என ராஜ வாழ்க்கை மாறுவார்கள். கடகராசி: குருவின் உச்சம் காரணமாக சர்வ யோகங்களும் நினைத்த காரியமும் கைகூடி வரும். துலாம் ராசி: லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் இவர்களுக்கு நிதியில் சிறப்பாக இருக்கும். கடகராசி நேயர்களே, இந்த ஐப்பசி மாதம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். அனைத்து வளங்களும்